ஈஸியாக எல்லா சாம்பாருமே வைக்கலாம். தனித்தனியாக நீங்கள் மஞ்சள் பொடி, மிளகா பொடி இதெல்லாம் காரத்துக்கு போட வேண்டியதில்லை. எல்லாமே அவங்களோட மசாலா பொடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி அவங்களோட ரசப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக குழந்தைகளுக்கு டிஃபன் செய்கிறதுலேருந்து சமையலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட சிக்கன் மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. 25 வருஷம் மிக சிறப்பாக முடிஞ்சதுங்க. 26வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 26வது வருஷத்துலேயும் தொழில் முனைவர்கள் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 13வது பேட்ச். 13வது பேட்சில் யார் பேச வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி. அவங்க வந்து பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்காங்க. மைத்ரேயி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி பேச வந்திருக்காங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து வர்றோம். நாங்கள் மைத்ரேயி ஃபுட்டுங்க பேரில் மசாலா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவசர அவசரமாக குழந்தைகளுக்கு டிஃபன் செய்கிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து எல்லாமே அவங்க அவசர அவசரமாக ஓடிட்டுருக்காங்க. இது வந்து ஈஸியாக அவங்க சமையலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு முட்டை குழம்பே வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காலிஃப்ளவர் குழம்பு, அதுபோக கேளான் குழம்பு, முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சிக்கன் மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வாங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து சிக்கன் மசாலா குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். என்ன குழம்புக்கு வேணாலும் நீங்கள் வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு இதை அரைச்சி ஊற்றினா போதுங்க. இது வந்து கருகாப்பில் இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, இதில் எல்லாமே வந்து நாங்கள் இட்லி பொடி வந்து வீட்லேயே கருகாப்பில் இருக்கிறனால, முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால எடுத்து காய வச்சு இது ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி பாயாசம் மிக்ஸ். இது வந்து பாயாசத்துக்கு எல்லாமே இதில் வந்து ஏலக்காயிலேருந்து முந்திரி எல்லாமே சேர்த்துருக்குறேங்க. 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் பாயாசம் விசில் விட்டால் போதும். 4 விசில் விட்டிங்கன்னா பாயாசம் வந்து ரெடி ஆயிரும். கூட வந்து நீங்கள் தேங்காய் பாலோ இல்லைனா மாட்டுப்பாலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து வரகு அரிசி பொங்கல் மிக்ஸுங்க. இப்போ இதுவும் அப்படி எல்லாமே குருமிளகு, சீரகம், முந்திரி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறனால இது 4 விசில் விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பொங்கல் ரெடி ஆயிரும். நம்மளுடைய சாம்பார் பொடியும் பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா சாம்பாருமே வைக்கலாம். தனித்தனியாக நீங்கள் மஞ்சள் பொடி, மிளகா பொடி இதெல்லாம் காரத்துக்கு போட வேண்டியதில்லை. எல்லாமே இதில் கரெக்டான அளவு சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். பெருங்காய பொடியும் இதில் நாங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கிறோங்க. மஞ்சள் வந்து நம்மளே காய வச்சு அரைச்சிருக்கிறோம். எந்த ஒரு கலப்படமும் எதுவும் இல்லாமல் ஒரிஜினலாக மஞ்சள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். மஞ்சள் பொடியும் நம்மளே ரெடி பண்ணி தரோங்க. அதுபோக நம்மக்கிட்ட மட்டன் மசாலா பொடியும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட வந்து மசாலா, ஊறுகாய் எல்லாமே இருக்குங்க. எது வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வீட்டு முறைப்படி எல்லாருமே செஞ்சு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இது வந்து நைட் ஒரு 2-3 மணி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஜூஸ்லேயும் கலக்கி கொடுக்கலாம், பால்லையும் போட்டு குடிக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுபோக இது ஃபேஸுக்கும் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் ரசம் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரசப்பொடியும் எல்லாமே நாங்கள் வந்து குருமிளகு, சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கனால நீங்கள் சும்மா தக்காளி புளி எது வேணுமோ அதை கரைச்சிட்டு வெங்காயம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிச்சு விட்டுட்டுங்க. இந்த ரசப்பொடி மட்டும் போட்டு பூண்டு மட்டும் தட்டி போட்டிங்கன்னா போதும். ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரசம் நல்லா மணமாக இருக்குங்க. நாங்கள் வந்து கேட்ரிங் பண்ணுறதுனால இந்த மசாலா ஐட்டமெல்லாம் எவ்வளோ ஈஸியாக சமையல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். கேட்ரிங் வந்து நாங்கள் உழவன் கேட்ரிங் சொல்லி பொள்ளாச்சியில் எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் மசால் வந்து நாங்கள் கேட்ரிங்க்கு அரைச்சரிச்சு எங்களுக்கு நல்லா சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி மசாலா வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராஜேஸ்வரி மிக சிறப்பாக பேசுனாங்க. அவங்க ஒரு நர்வஸ்லேயே இருக்காங்க. இன்னும் நர்வஸ்லேயே இருந்துட்டு வந்து தயங்கி பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது எல்லாருக்குமே கேமரா முன்னாடி நிற்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க, யாராக இருந்தாலும். ஏன்னா நாமெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால பேசிடுறோம். புதுசாக அவங்க தொழில் முனைவர்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை டேக் போகிறாங்க, எவ்வளோ இது நம்ம ஈஸியாக பேசிடுறோம் இல்லைங்களா அவங்கள பற்றி. இப்போது ஒரு கேமரா முன்னாடி ஒரு ஆக்ட் பண்ணுறதோ ஒரு பேசுகிறதோ ரொம்ப கஷ்டன்றது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. எனிவே இவங்க வந்துங்க உழவன் கேட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல் வந்து சரியாக கவனிக்க முடியாமையோ இல்லை எப்படியோ தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த உழவன் கேட்ரிங்கில் என்னென்ன மசாலா பொடியெல்லாம் உபயோகப்படுத்தினாங்களோ அதையெல்லாம் வந்து இவங்க தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்படி தான் வந்து அவங்க எனக்கு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. எனிவே அவங்களோட மசாலா பொடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா மசாலா பொடியும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ்பெஷலி அவங்களோட ரசப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ தான் வந்து மசாலாவில் இறங்கி இருக்காங்க. இனி போக போக எல்லாமே பண்ணுவாங்க. ஊறுகாய் போடுறாங்க, நெய் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திருக்கீங்கன்னா அப்போ உங்கள் கடையில் எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? சாப்பிட்டவங்கலாம் வந்து சரி நீங்கள் ஹோட்டல் நடத்தாட்டி பரவாயில்ல, மசாலா பொடி எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால இவங்க மசாலா பொடி செஞ்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜேஸ்வரியோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மசாலா பொடியெல்லாம் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஹோட்டல் நடத்துறதுனால உண்மையாகவே சுவையாக தான் பண்ணுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. தேங்க்யூங்க. சிறப்பு.